சூரியநாதம் 72 கூறுவது திருமந்திரம் சிவபரத்துவம். இரண்டாம் குறிப்பு கூறுவது குரு சிஷ்ய குருவஞ்சி சித்தர்கள் குறிப்பில் ஒன்று. பரம்பர வழியாய் வந்த பதம் அதை பற்றி மோனவரம் நல்கும் கவிக்கும் வான்பொருள் தானே காப்பு. இரண்டாம் குறிப்பு உரமாகி நின்று உதிர்க்கும் ஒளிமய உச்சிக்கனலே சிரமதன் காப்பு ஞான சூரிய கவிக்கும் இதுவே. அதில் 3. சற்குரு மேன்மைக்கு சாட்சியருளும் என் குருவே அந்த அற்புதம் சொல்லிட அக்ஷரம் இல்லையே சிஷ்ய. அப்பூரம் எப்படி அந்த ஆதியறிவு நேடுவது குருவே. அந்த சொல்படி வித்தியக்கு ஜென்மம் எடுக்கணும் சிஷ்ய. இங்கு கூறியது நாம் வாழ்க்கைக்கு உள்ள செயல் கிடையாது. இங்கு சூரியன் அந்த வழியில் சூரியநாதம் 71 வரை கூறியது. இங்கு 72 சிவபரத்துவம் 2 கூறுவது அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனின்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனின்றி ஊர்ப்பு மாற்றியேன். அப்போது சூரியன் உடல். இங்கு 4 வரிகளிலும் அவனின்றி என்ற பெயர் வருகிறது. அப்போது அவன் 4 வரியிலும் இங்கு உடலுக்கு. அது யார்? சூரியன். அந்த வழிகளில் சூரியன் 71 தொடர்களில் கூறியது தேவ என்றால் உடல் கூறு பொருளை கூறுவது. தேவ பாஷை தமிழ் திருபாஷையை ஆக்கி உடல் கூறுவது சூரியன். இப்படி கூறுவது தொடக்கப்பள்ளிக்கூடம் அறிவு உயர்நிலை படிப்புகளில் வந்தாலும் அந்நிலை மாறாது. அதுபோல இங்கு தொடக்க நிலை காட்சிகளை நாம் வாகனத்தில் போகும்போது கியர் மாற்றுவது முன்னிலும் பின்னிலும் நிற்பதற்கும் என்று நாம் அனுசரித்து கியர் மாற்றுவது போன்று அவர்கள் ஒவ்வொரு காட்சிகளையும் கூறுவது பின்னில் உள்ளதை கூறுவது. அப்போது கியரில் நிறுத்துவதை முன்னில் கொண்டு வருவதை சூரிய தெய்வம் புகழ்வது. அது அவன் ஒழிய அமரரும் இல்லை. சூரிய ஒளி என்னில் வேறு அமர்ந்த அவதார தெய்வங்கள் இங்கு இல்லை. அதாவது இன்று நாம் பல அவதார தெய்வங்களை வழிபடுவது அந்த வழி இவர்கள் உடல் தத்துவத்தில் இருந்து கண்டது. இப்போது தெய்வங்கள் இல்லை, பின்னே உடலும் சூரியன். அப்படி வரும்போது அவனின்றி செய்யும் அருந்தவம் இல்லை. சூரிய ஒளியை உள்ளில் ஏற்றி செய்வதற்கு அப்புறம் வேறு ஒரு திருத்தவம் இல்லை. 3. அவனின்றி மூவரால் ஆவதொன்றில்லை. இங்கு மூவரால் என்பது ஒன்பான் அவஸ்தையில் ஜீவ பர சிவ முக்தி அர்த்தம் கூறியது. தொடர்ந்து கேட்டால் முன்னால் கூறியது 3 உடல் அகங்காரம் காமம் மாயை நிறைந்தது. அது வேறுபடுத்தி வரும் பிராணயாம சூடு சமாதி பதி பசு பாசம் கடந்து வருவதில் பிரம்மா விஷ்ணு சிவன் முத்தேவர் ஆய் உடல் விட்டு போய் சிவ சிவ என்ற 2 தத்துவம் சிவ மீண்டும் வருவது அதிமுக பாவத்தில் நானே எல்லாம் என்ற கர்வில் உடலுக்கு சூரிய சூடுனை ஏத்துவதில் தாபதபசில் 3 தெய்வம் மாய்ந்து இங்கு மீண்டும் சிவ ஆவது அவனின்றி ஊர்ப்பு மாற்றியேனே. சூரிய நிறம் நெஞ்சில் இரத்த நிறம் ஆனதில் அவன் ஒளி நிறமானதை மாற்றி வரும் தபசு நான் செய்ததில் முகசக்தி பொருள் கண்டு. 4 வரி அர்த்தம் தாபதபசில் உடலை உருக வைத்து ஒவ்வொரு கியர் மாற்றுதலில் காட்சிகள்
படிப்படியாய் கண்டு ஒரு தருணத்தில் நிறுத்தி வைத்தது இங்கு கூறுவது. தாபதபசில் உடல் ஒவ்வொரு செயலையும் சேர்த்து முழுமை ஆக்குவதில் முன்னை கதைகளை கூறுவது. அப்போது தாபதபசு என்றால் சூரியன் உடலும். மூன்றாம் குறிப்பு சிவபரத்துவம் உடலும் சூரிய தபசு. அப்போது அந்நிய நிழலை தீண்டி கூறுவது இங்கு ஒருபோதும் கிடையாது சூரியநாதம். இங்கு முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பா என்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. மூவர்க்கு மூத்தவன் மனசு, தலைமகன் ஆத்மாவு, தலைமகன். இது கறி வைத்து சமைத்தல் செருதொண்ட பக்தர் கதையில் வருவது சிவனுக்கு. அந்த கதை தொடக்கம் தலைமகன். தலைமகன் என்றால் நம் தலையில் உள்ளது உடல் தத்துவம், தலையில் உள்ளது மூளை, 1000 இதழ் சகசிராரம் என்று பக்தியில் கூறுவது. அங்கு வாயு செயல் முடிவு. மறுகண்டேயன் கதை முடிந்து வரும் செருதொண்ட பக்தன் தொண்டை, செரு தொண்டை, உள்நாக்கு, தசநாடிகளில் உள்நாக்கிலிருந்து கசியும் ஜலங்களை உள்ளில் இறக்குவதும் வெளியில் ஈர்ப்பதும் துப்பல். அந்த செயல் முடிவை கூறுவது. அதுதான் உடல் கூறு தத்துவம். இப்படி இங்கு வருவதில் கியர் மாற்றுவது போன்று அவர்கள் கதைக்கு அனுசரித்து கூறுவது. இங்கு எழுத்துக்கள் தத்துவ உடல் பொருளை கதையாக கூறுவது. அப்போது முன்னை தன்னை எண்ணில். அப்போது பொன்னு என்பது மூலாதாரத்தில் சூரிய கதிர் நிறம். போதகம் ஆறாந்தத்தில் 6வது வருவது போதாந்தம். இது சூரியநாதம். இதற்கு முன்னால் கூறியது வேதாந்தம். நான் அது ஆனேன் தத்துவமசி பொருள். நாதாந்தம் உடலில் இந்திரியம் முடிவு காண்பது. சித்தாந்தம் உடல் மெய்சக்தி பொருள் காண்பது. கலையாந்தம் 64 கலைகள் கண்டு யோகாந்தம் கண்டு வருதல். யோகாந்தம் அஷ்டாங்க யோகம் முடிவு. தாபதபசில் சூரிய நிறம் ஆவுதல். போதாந்தம் நான் என்னும் அறிவு முடிவு. 6லும் ஒவ்வொரு செயலிலும் காண்பது. அனைத்து கதைகளிலும் இச்செயல் வரும். அப்படி கூறுவதில் கொஞ்சம் புரியும். ஆனால் கேட்பதில் கதைகள் கூறும்போது வானலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம் என்று பறந்து போவ மாயாஜால கதைகள் சினிமாவில் அவர்கள் பணம் முடக்கி செய்வது நவரச கலைகள். அதை பார்த்து இதை நாம் நம்பக்கூடாது. சினிமாவில் வரும் பாட்டுகள் அதுவும் இங்கு நீங்கள் தேடும் நன்மை செயலுக்கு பொருந்தாது. அது கவிதையாக எழுதி இசையமைத்து கூறுவது. இங்கு அப்படி கிடையாது. நமக்கு இங்கு உடலும் சூரிய சூடும். இப்போது இங்கு முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன். அப்போது உடலில் அறிவு செயல்பட்டு மனசு செயலாற்ற உங்கள் உடலில் வாயு ஏற்றுவதில் சூடு உடலில் நீர் தத்துவம். அது 3 செயலில் செயல்படுவது. வாயு மந்தம் மனசு செயல். அது ஒரு விஷயத்தை சிந்தித்து செயல்படும் நீங்கள் உங்களில் நடப்பது. அதை இங்கு பக்தி தரத்தில் ஜீவன் வேறு, சித்தம் வேறு, உடல் வேறு, 3னையும் பிரித்து அதன் தலைவன் மனசு, அவன் மூத்தவனாக இருப்பது. இதை நாம் சரீரம், மனசு,
புத்தி அகங்காரம் என்னும் அந்தகரணம் இது. இதன் செயல் மேல் செயல் பெயரில் வருவது. தன்னை ஒப்பாயொன்றும் இல்லா தலைவன் என்னோடு எப்போதும் உள்ளது 96 தத்துவ உடல். இப்போது அது இல்லை. அதன் காரணம் பிராணயாம செயலில் கூடி இங்கு தாபதபசில் சூரிய சூடினை உள்ளில் ஏற்றுவதில் உடலில் உள்ள சக்திகள் அனைத்தும் அற்று போனது. இந்த தாபதபசு சூடினான். அப்போது என் உடல் மட்டும் இங்கிருக்க சூரியன் எப்போதும் என் உடலுக்குள் இருப்பதில் அவன் நிறம் என்னில் ஆனது. அது தாபதபசில் அதை தசவாயுக்கள் பெயரில் தனஞ்சயன் செயல் 3ஆம் நாள் தலைவடித்து போகும் உச்சி சுழியில் அதன் வழி அது வாயு ஓடும் நரம்புகளில் துடிப்பு சக்தியும் தபசிலிருந்து உருக அந்த நரம்பின் உள்ளில் ஏறும் சூடில் உள்ளில் உள்ள இறைச்சிகள் சூடில் சுருங்கி நீராகும். அந்த தாபதபசு சூடு அதை திருநீரு என்பது உயர்ந்த உடல் பொருள் காண்பதில். தன்னையப்பா என்னில் அப்பனுமாய் உளன். அது அப்பாவாகும் என்னில் இந்திரியம் சுக்ல நிறம். அது உங்களில் உள்ளது. இங்கு பக்தி நிறத்தில் சூரிய நிறம் என்னில் ஆனது. எங்கு உடலுக்குள். அது தாபதபசின் கூடி அந்த சூடு ஏறியதில் அவன் அப்பனாகி என்னில் இந்திரிய நிறமாய உடலுக்குள் எங்கும் அவன் வெள்ளை நிறம் சூடு சக்தியில் உடலுக்குள் இறைச்சி நீர் சக்தியை உருக்கி சூடாக்கி அதை வெந்நீராக்கும். அதற்கு பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. இது அவர்கள் செய்யும் சாகசத்திற்கு கியர் மாற்றுவது. ஒவ்வொரு நாளும் முன்னில் போனால் காலை நேரம் அதை பின்னிலாக்குவது. அப்படி வரும்போது காலை உதய நிறம் என் மூலாதாரத்தில் கதிர் நிறம் ஆகி வருவதற்கு அதன் முடிவு போதாந்தம் காண்பதற்கு வேதாந்தம் நான் அது ஆனேன் தத்துவமசி. யோகாந்தம் அமிர்து குடித்தல். நாதாந்தம் உடல் பொருளுக்கு இந்திரியம் முடிவு. சித்தாந்தம் மனசு செயல்பாட்டிற்கு காரணம் பூத உடல் முடிவு. யோகாந்தம் அஷ்டாங்க யோக செயலில் தபசு தாபதபசம் முடிவு. கலையாந்தம் 64 கலைகள் 96 தத்துவ உடலில் செயல் முடிவு காண்பது. போதாந்தம் தற்போத அறிவில் முடிவு. அறிவு தெய்வம். இங்கு எந்த நிழலையும் தீண்டி கூறவில்லை. சப்ஸ்கிரைப் செய்து மேலும் மேலும் நுணுக்கமான சாரல் அறிவு பெற்று பெருமழை சாரல் அறிவாய் நீ வளர.